சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -11 இருளில் நெருப்புச் சோதனை இருந்து உள்ளே போரில் மனைவிகள் கதவை காக்க காதல் உதவுமா? அந்நியன் பேசுகிறான். சிவராயன் மற்றும் அவரது மனைவிகளின் கண்காணிப்பு பார்வையின் கீழ் மீரா அமைதியாகவும் படிக்க முடியாதவளாகவும் நின்றாள். அவள் தன் பேட்டையை அகற்றினாள். அவள் கழுத்தில் ஒரு நெருப்பு குறி வெளிப்பட்டது. மூத்த சுடர் குலத்தின் சின்னம் தலைமுறைகளுக்கு முன்பு மறைந்துவிட்டதாக கருதப்படுகிறது. நான் உங்கள் நெருப்பை சவால் செய்ய வரவில்லை என்று மீரா சொன்னாள். ஆனால் உங்களை எச்சரிக்க. மாயாணியின் பின்வாங்கல் தோல்வி அல்ல. அவள் ஒரு பண்டைய அமைப்பை வரவழைக்கிறாள். நெருப்பு கூட அஞ்சும் ஒன்று. வர்ணக் சமநிலையை விழுங்குபவன். ஒரு பிரிக்கப்பட்ட வீடு. சிவராயன் அவளை நம்ப விரும்பினான். அவளுடைய அறிவு மிகப் பெரியது. அவளுடைய இருப்பு தொந்தரவாக இருந்தாலும் பரிச்சயமானது. நட்சத்திரக்குறி எப்போதும் மூலோபாயவாதியான அனாமிகா கடினமான கேள்விகளை கேட்டார். நீ மாயாணியாலேயே நடப்பட்ட உளவாளி இல்லைன்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? ரஞ்சனி தன் சந்தேகத்தை மறைக்கவில்லை. அவள் பின்வாங்கும் போதுதான் நீ வருகிறாயா? ரொம்பவே சரியானதா இருக்கு. டிபினி மீராவுடன் ஒரு விசித்திரமான தொடர்பை உணர்ந்தாள். கிட்டத்தட்ட உள்ளே ஒரு குரல் கிசுகிசுப்பது போலா. அவள் உன்னை புரிந்து கொள்கிறாள். சிவரா மட்டும் அமைதியாக இருந்தார். மீராவின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டே அவளுடைய சொந்த சக்திகள் முணுமுணுத்தன. ஒரு நெருப்புச் சோதனை. தனது விசுவாசத்தை நிரூபிக்க மீரா எம்பர்களின் சோதனைக்கு உட்பட முன்வந்தார். இது எந்த வஞ்சகத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு சுடர் பிணைக்கும் சடங்கு தொடங்கியதும் நித்திய சுடர் அவளைச் சுட்டிக் கொண்டது. அது நடனமாட்டியது. சீறியது. துடித்தது. பிறகு அது அமைதியானது. அவள் உண்மையைத்தான் பேசுகிறாள். சிவரா பிரமிப்புடன் கிசுகிசுத்தாள். ஆனால் அவளுக்கு இன்னும் நிறைய இருக்கிறது. ஒரு மறைக்கப்பட்ட கடந்த காலம். அன்று இரவு மீரா சிவராயனிடம் தனிப்பட்ட முறையில் வாக்குமூலம் அளித்தாள். நான் ஒரு காலத்தில் மாயாணியிடம் பயிற்சி பெற்றேன். அவள் முழுமையாக இருட்டாக மாறுவதற்குள் நான் தப்பித்துவிட்டேன். அவளுடைய பலவீனம், அவளுடைய திட்டம் எனக்குத் தெரியும். சிவராயனின் கண்கள் சுருங்கின. அவளுக்கு இப்போது என்ன வேண்டும்? மீராவின் குரல் தாழ்ந்தது. அவள் இனி உன் குடும்பத்தை அழிக்க விரும்பவில்லை. அவள் உங்களில் ஒருவராக மாற விரும்புகிறாள். நெருப்பு காலங்கள். அந்த நேரத்தில் புனித சுடர் பலமாக மின்னியது. டிபினி மூச்சுத் திணறினாள். அவளுடைய சொந்த சக்தி ஏதோ ஒன்றுக்கு எதிர்வினையாற்றுகிறது. யாரோ நெருங்கி வருகிறார்கள். வீட்டிற்கு வெளியே புகை கூட ஆரம்பித்தது. இருளிலிருந்து ஒரு குரல் கிசுகிசுத்தது. என்னை உள்ளே விடு. நான் எப்போதும் சொந்தமானவன். தீயை நடுங்க வைத்த குரல். வீட்டிற்கு வெளியே காற்று இயற்கைக்கு மாறாக ஊளையிட்டது. புகை விரல்களைப் போல சுருண்டது. நிழல்கள் நோக்கத்துடன் நகர்ந்தன. பின்னர் அவள் குரல் மீண்டும். என்னை உள்ளே விடு சிவராயன். நான் இனிமேல் தனியாக எரிய விரும்பவில்லை. மாயன் கோபத்தால் கர்ஜிக்கவில்லை. இருளைக் கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் கெஞ்சுதல். சுடர் வீட்டிற்குள். அந்த குடும்பம் உறைந்து போய் நின்றது. அனாமிகா தன் கத்தியை உருவினாள். இது ஒரு பொறி. ரஞ்சனி தன் கைமுட்டிகளை பிடுங்கிக் கொண்டாள். அவளை உள்ளே விடு. நாம் கட்டியதை அவள் உடைத்து விடுவாள். டிபினி அமைதியாக நின்றாள். அவளுடைய சக்திகள் நடுங்கின. அவளுக்குள் இருந்த புகை நெருப்பு எதிர்வினையாற்றியது. சிவராயன் மீரா பக்கம் திரும்பினான். இது அவளுடைய திட்டத்தின் ஒரு பகுதியா? மீராவின் முகபாவனை கடுமையாக இருந்தது. அவள் ஒரு காலத்தில் துரத்தப்பட்டாள். அவள் இந்த வீட்டின் ஒரு பகுதியாக மாறினாள். அவளுடைய நெருப்பு சுத்திகரிக்கப்படும் என்று அவள் நம்புகிறாள். சிவரா கிசுகிசுத்தார். அவள் பொய் சொல்லவில்லை. ஆனால் அவள் முழுமையடையவில்லை. அவள் உடைந்து விட்டாள். வாசல் சடங்கு. மாயாணி உள்ளே நுழைய விரும்பினாள். அவள் சத்தியத்தின் வாசலை எதிர்கொள்ள வேண்டும் என்று சிவராயன் முடிவு செய்தார். இது ஒரு புனிதமான சடங்கு. அங்கு சுடர் ஆன்மாவின் நோக்கத்தை தீர்மானிக்கிறது. கதவு திறக்கப்பட்டது. மாயாணி சாம்பலால் போர்த்தப்பட்டு கண்கள் பிரகாசித்தபடி நின்றாள். ஆனால் கோபத்துடன் அல்ல. ஏக்கத்துடன். சாபமாக இருப்பதில் நான் சோர்வாக இருக்கிறேன். அவள் கிசுகிசுத்தாள். உன் நெருப்பை நான் சம்பாதிக்கட்டும். தீர்ப்புச் சுடர். குடும்பத்தினர் சுடரைச் சுற்றி ஒரு வட்டத்தை உருவாக்கினர். மாயாணி உள்ளே நுழைந்தாள். நெருப்பு உயர்ந்து அவளுடைய சாரத்தை ஆராய்ந்தது. மாயாணியின் வலி, அவள் தனிமை, தன் சொந்த மக்களால் அவள் காட்டிக் கொடுக்கப்பட்ட துரோகம் மற்றும் சிவராயனின் குடும்ப பிணைப்பின் மீதான அவளது வளர்ந்து வரும் வெறி, அனைவரின் மனதிலும் மின்னல்கள் தோன்றின.
பின்னர் ஒரு அலறல். மாயாணி மண்டியிட்டாள். சுடர் பின்வாங்கியது. அவளுக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. சிவரா மூச்சு திணறினார். அவள் யார் என்று அவளுக்குத் தெரியாது. அந்தச் சுடர் அவளை அழிக்கவில்லை. ஆனால் அது அவளை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஒரு முடிவு ஒத்திவைக்கப்பட்டது. சிவராயன் முன்னேறினான். நீ செய்ததை எதிர்கொள்ளும் வரை நீ எங்களில் ஒருவனாக முடியாது. ஆனால் நான் உன்னை இன்னும் வெளியேற்ற மாட்டேன். மாயாணி ஆச்சரியத்துடன் நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு தவறான நடவடிக்கை, உள்ளே நுழைந்ததற்கு நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்று அனாமிகா எச்சரித்தார். மாயாணி தலையசைத்தாள். இப்போதைக்கு எனக்கு அரவணைப்பு மட்டுமே வேண்டும். நான் அதை அமைதியாக சம்பாதிக்க வேண்டியிருந்தாலும் கூட. விருந்தினரா அல்லது வருங்கால எதிரியா? மாயாணி உள்ளே அனுமதிக்கப்பட்டார். ஆனால் நம்பப்படவில்லை. இரவு வந்தபோது அவள் கண்கள் கலங்கி தூரத்திலிருந்து அந்த குடும்பத்தை பார்த்தாள். அவளுக்குள் 2 குரல்கள் மோதிக்கொண்டன. மீட்பைத் தேடும் ஒருவர். மற்றொன்று பட்டு புதைக்கப்பட்ட பழிவாங்கல். வீட்டிற்கு வெளியே அடர்ந்த காட்டில் வர்ணக் கிளறப்பட்டது. இல்லாத அமைதி. மாயாணி இப்போது அவர்களிடையே வசித்து வந்தார். அமைதியாக, விழிப்புடன், அடக்கப்பட்டவராகத் தோன்றினார். ஆனால் அவளுடைய இருப்பு வீட்டில் கண்ணுக்குத் தெரியாத நெருப்பை மூட்டியது. காலை உணவின் போது அவளுடைய இருக்கை தொடப்படாமல் இருந்தது. சடங்குகளின் போது அவளுடைய நிழல் புனித வட்டத்திற்கு அப்பால் நீட்டித்தது. சிவராயன் நல்லிணக்கத்தை காக்க முயன்றார். ஆனால் மௌனம் வார்த்தைகளை விட சத்தமாக எதிரொலித்தது. உள்ளே போரில் மனைவிகள். தைரியமும் பெருமையும் கொண்ட அனாமிகா தன் கோபத்தை அடக்க முடியவில்லை. அவள் கிராமங்களை அழித்து இதயங்களைத் திருடி கிட்டத்தட்ட எங்களை முடிவுக்கு கொண்டு வந்தாள். இப்போது அவள் 2 அறைகள் தள்ளி தூங்குகிறாளா? ரஞ்சனி பதறிப்போனாள். அவள் உன் ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கிறாள். சிவராயன். அவளுக்கு அமைதி வேண்டாம். அவளுக்கு உன்னை வேண்டும். திபினி எதுவும் பேசவில்லை. ஆனால் அவளுடைய சக்திகள் எதிர்பாராத விதமாக எரிந்து கொண்டே இருந்தன. மாயாணியின் அருகாமைக்கு எதிர்வினையாற்றுவது போல புகையுடனான அவளுடைய பிணைப்பு நடுங்கியது. சிவரா, எப்போதும் அமைதியாக இருப்பவர், அமைதியாக கவனித்தார். அவள் ஒரு அச்சுறுத்தல். ஆனால் ஒரு கண்ணாடியும் கூட. நாம் அவளை அழித்துவிட்டால் நம் ஒரு பகுதியை அழித்து விடுகிறோம். மாயாணியின் ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு நாள் இரவு தாமதமாக மாயாணி நித்திய சுடரின் அருகே தனியாக நின்றாள். சிவராயன் அவளை அங்கே கண்டான். மினுமினுக்கும் இதயத்தை வெறித்து பார்த்தான். நான் இங்கே இல்லை. அவள் கிசுகிசுத்தாள். ஆனால் உங்கள் அனைவருக்கும் இடையே நான் காணும் அரவணைப்பு. எனக்கு அது வேண்டும். திருட அல்ல. ஒரு முறை அதை உணர வேண்டும். விரும்புவது சம்பாதிப்பதற்கு சமமல்ல. நீங்கள் இன்னும் உங்கள் இருளைச் சுமக்கிறீர்கள் என்று சிவராயன் பதிலளித்தார். அவள் அவன் பக்கம் திரும்பினாள். கண்கள் மின்னின. இருள் என்னுடையது மட்டுமல்ல என்றால் என்ன? எலும்பு முறிவு ஆழமடைகிறது. மறுநாள் காலையில் ஒரு சூடான வாக்குவாதம் வெடித்தது. தனது சக்திகளால் மயங்கிய திபினி தவறுதலாக ரஞ்சனியைத் தாக்கினாள். ஒரு குவளை வெடித்தது. புகை சுவர்களில் சுருண்டு விழுந்தது. அனாமிகா வேகமாக வெளியேறினாள். ரஞ்சனி பின்தொடர்ந்தாள். திபினி தியான அறையில் தன்னை பூட்டிக் கொண்டாள். மையத்தில் அமைதியாக நின்ற மாயாணி சிவராயன் பக்கம் திரும்பினாள். அவர்கள் இனி உன்னை நம்ப மாட்டார்கள். என் காரணமாக அல்ல. ஆனால் நீ தேர்வு செய்யாததால். சிவராயன் அவளை உற்று பார்த்தான். பின்னர் கதவைத் தட்டும் சத்தம் கேட்டது. காட்டில் இருந்து ஒரு எச்சரிக்கை. வெளிச்சுடர் கிராமத்திலிருந்து ஒரு சாரணர் இரத்தக்கரை படிந்தவராகவும் பயந்துபோனவராகவும் வந்தார். அவர் அவர்கள் முன் சரிந்து மூச்சுத் திணறினார். வர்ணக் விழித்துக் கொண்டான். அவன் வருகிறான். அவன் உன் பெயரை பேசுகிறான். சிவராயன். சிவராயனின் காதல் கதை அத்தியாயம் -12 தொடரும்.